குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஓம் சிவ ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் விநாயகா போற்றி. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சிறந்த பரிகாரத்தலமாக சூரியனும் சந்திரனும் வழிபடும் திங்களூர் கைலாசநாதர் கோவிலை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நவக்கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் மிகவும் முக்கியமானவர்கள். சந்திரனுக்கு திங்கள், சோமன் என்ற இரு பெயர்களுமே உண்டு. சந்திரன் வளர்பிறை காலத்தில் சுபராகவும் தேய்பிறை காலத்தில் பாபராகவும் இருக்கின்றார். சுபகிரகங்களுக்கு இவர் நட்பு கிரகமாக இருப்பதால் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் பல நன்மைகளை வாரி வழங்குவார். உடல் பலம், மனோபலம் இரண்டிற்கும் காரணியான சந்திர பகவான் இப்படி அறியப்படுகிறார். ரசனை, அறிவு, ஆனந்தம், புகழ், அழகு, சுக போகங்கள் அனைத்திற்குமே இவரே காரகன் ஆவார். சந்திரனுக்கான தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூரில் அமைந்துள்ளது. இங்குள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் தனிச்சந்நிதியில் வீற்றிருந்து சந்திரன் அருள்பாலிக்கின்றார். அப்பர் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். ஆனால் இறைவனை பற்றி பாடாததால் இத்தலம் ஒரு தேவார வைப்புத்தலமாக போற்றப்படுகின்றது. இத்தல இறைவன் கைலாசநாதர் என்றும் அம்பாள் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தல தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, தல விருட்சம் வில்வத். தல புராணத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருப்பார்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலக உயிர்களை காத்தார். இருந்தாலும் அந்த பகுதியில் பரவிய நஞ்சின் தாக்கத்தினால் தேவர்கள் மயக்கம் அடைந்து விழுந்தனர். அப்போது அமிர்தத்துடன் எழுந்து வந்த சந்திரன் தேவர்களின் மயக்கத்தை தெளிவித்தான். அத்தகைய சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டார். இதனால் சிவனை வழிபடும் பக்தர்கள் மறைமுகமாக சந்திரனையும் வழிபட வேண்டியவரானார்கள். இதை பார்த்த தட்சன் தன்னுடைய 27 மகள்களான 27 நட்சத்திர பெண்களையும் சந்திரனுக்கே மனம் முடித்து வைத்தான். தன் அனைத்து மகள்களையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும் என்று தட்சன் சந்திரனிடம் கேட்டுக்கொண்டான். இருப்பினும் அந்த பெண்களில் மிகவும் அழகான ரோகிணியுடன் மட்டுமே சந்திரன் அதிக நேரத்தை செலவிட்டான். அதனால் மற்ற நட்சத்திர பெண்கள் தங்கள் தந்தையிடம் இது பற்றி தெரிவித்தனர். இதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் அழகு நாளுக்கு நாள் குறையும்படி சாபம் கொடுத்து விட்டான். அந்த சாபத்தின்படி தன் 14 அழகுகளை இழந்த சந்திரன் மீதம் இருக்கும் அழகினை காப்பாற்றி கொள்ள சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தான். பின்னர் ஈசனின் அறிவுரைப்படி சாப விமோசனம் பெறவும் இழந்த அழகையும் பிரகாசத்தையும் பெறவும் இந்த தலத்தில் தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி சிவனை நினைத்து தவம் இயற்றினான். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் சிவன் காட்சி கொடுத்து சந்திரனின் சாபத்தை போக்கினார். தட்சனின் சாபத்தால் நாள்தோறும் சிறிது சிறிதாக தேய்ந்து ஒரு நாள் முழுமையாக மறைய வேண்டிய, அதாவது அமாவாசை தினமாக அது சாபத்திற்கு ஆளான சந்திரன் சிவனின் அனுகிரகத்தால் மீண்டும் வளர்ந்து ஒரு நாள் பிரகாசிக்கும், அதாவது பௌர்ணமியாக விமோசனத்தை பெற்ற தலமே திங்களூர் திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. ஆரம்பகால கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் இவ்வாலயத்தின் 5 நிலை ராஜகோபுரம் கிபி 10 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 5 நிலை கோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்த இந்த தலம் 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு தெற்கு வாசலே பிரதானமாகும். கோவிலுக்கு எதிரே ஒரு பெரிய நந்தி உள்ளது. மூலவர் 16 பக்க சகஸ்ரலிங்கம்
கருப்பு கிரானைட் கற்களால் ஆனது. இவர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அம்பாள் பெரியநாயகி சன்னதி தெற்கு. அம்பாள் பெரியநாயகியோட சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது சிறப்பு. கோவிலுக்கு முன்பாக சந்திர தீர்த்தம் உள்ளது. கோவிலை வெளிப்பிரகாரமாக வலம் வரும்போது விநாயகர் சுப்பிரமணியர் கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி கஜலட்சுமி சன்னதிகளும், சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி மற்றும் பைரவர் சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளன. இந்த தலத்தில் சேத்திர பாலகனான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனிச்சந்நிதியில் காட்சியளிக்கிறார். கோவில் உள் மண்டபத்தின் இடப்புறத்தில் அப்பூதி அடிகள், அவருடைய மனைவி மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்களும் இங்கே காணப்படுகின்றன. சந்திர தோஷத்தை போக்கிக் கொள்ள இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் சந்திரனின் சாபத்தை போக்கிய சர்வ வல்லமை பெற்ற கைலாசநாதரையும் சேர்த்து வழிபடும் பேறு பெற்ற தலம் இது. பெரும்பாலான கோவில்களில் சிவபெருமான் மீது சூரிய ஒளி விழும். சில கோவில்களில் சந்திரன் ஒளி விழும். ஆனால் இந்த தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசியில் சூரிய பகவானின் ஒளிப்படுவதும், பங்குனியில் சந்திர பகவானின் ஒளிப்படுவதும் சிறப்புக்குரிய தலமாகும் இது. இப்படி சூரிய ஒளிபடும் வேளையில் சூரிய பூஜையும், சந்திரன் ஒளிபடும் நேரத்தில் சந்திர பூஜையும் செய்யப்படுகிறது. சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக இந்த கோவில் இருக்கிறது. ஏதேனும் ஒரு வளர்பிறை திங்கட்கிழமை தினத்தில் காலை 9 மணிக்குள் இங்குள்ள சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவதால் ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இந்த பரிகாரத்தை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ செய்வது மிகவும் சிறப்பு. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் இருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் நெடுஞ்சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவையாறிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் இருக்கின்றது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். காத்திருங்கள். நன்றி. வணக்கம்.